Hi friends, welcome to Fusion சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான பூண்டு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி தோசையோடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்னியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறதுனால சட்னியோட கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 20லேருந்து 25 பூண்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மலை பூண்டு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி இந்த பதத்தில் வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்மளோட சட்னி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.